உங்க வீட்டுல மட்டும் எப்படி இப்படி திணுசா பிரச்சனைங்க வருது? ரவி வாழ்க்கை தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதுல இருந்து ஓனர் பொண்ணு உள்ள வந்து வேலையை பார்த்துட்டு. ஏம்பா கல்யாண பசங்க கூட பொண்ணுங்க லவ் பண்ணுவாங்களா? ஆமா, உனக்கு எதுக்கு இதுல இவ்வளவு ஆர்வம்? இந்த கேள்வி கேட்டதுக்கே ஒன்னு அந்த மாஞ்சியில பிடிச்சு போடணும். உண்மைதான்ப்பா கேட்டேன். அந்த பொண்ணு ரவிக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே லவ் தானே? அதெல்லாம் இல்லடா, அவன் கல்யாணத்துக்கு அப்புறம் தானே அந்த பொண்ணு அந்த ஹோட்டலுக்கு முதலாளியாவே வந்துச்சு. இப்பெல்லாம் இதெல்லாம் ட்ரெண்ட் ஆகி போச்சுடா. முன்னாடி எல்லாம் அடுத்தவங்க லவ் பண்ணா கூட பார்க்கவே மாட்டாங்க. இப்ப கல்யாணம் ஆனா கூட அதை பத்தி பெருசா எடுத்துக்கிறதே இல்ல. ஏம்பா நம்ம ரவிக்கு அந்த பொண்ணு மேல எதுவும் லவ் இல்லையா? டேய், என் தம்பி அப்படிப்பட்டவனால நீ குறுக்கு மறுக்க பேசாத, வாய மூடி நில்லு. ரவி ஸ்ருதியை மட்டும்தான் உண்மையா நேசிக்கிறாரு. ஏன் அது ஹோட்டல் போட்டு திடீர்னு அப்படி சொல்லுது? அதை விசாரிக்கிறத வர சொல்லிருங்க. எதுக்கு வர சொன்னீங்க? என்ன விஷயம்? எதுக்கு வர சொன்னு உனக்கு தெரியாதா? ஹோட்டல் நடந்த விஷயத்தெல்லாம் ரவி சொன்னா. என்ன சொன்னாரு? ஏதோ ரவி லவ் பண்றியா? எஸ் சொன்ன. ஏன் அப்படி சொன்ன? ஏன்னா நான் அவரை லவ் பண்றேன். ஏய், உனக்கு தலையில ஏதாவது பிரச்சனையா? ரவி ஸ்ருதியோட புருஷன் உனக்கு தெரியாதா? இருந்தா அவர்கிட்ட இப்படி சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? இதுல வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? எனக்கு ரவியை பிடிச்சிருக்கு. அவர் பேசுறது, அவர் பழகுறது, எனக்காக அவர் கேர் பண்ணி நிறைய விஷயம் செஞ்சது, இது எல்லாமே பிடிச்சிருக்கு. அதனால லவ் யூன்னு சொன்னேன். இந்த பாருமா, இந்த காலத்துல லவ் யூன்னு எல்லார்கிட்டயும் தான் சொல்றாங்க. ஆனா அதுக்கான அர்த்தம் வேற வேறையா மாறும். நீ சொன்ன அர்த்தம் ரொம்ப தப்பா இருக்கு. அவனுக்கு கல்யாணம் ஆகி அவன் பொண்டாட்டியோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான். அவனை போய் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கிற. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா என் மனசுக்கு அது புரியல. ஏய், அப்படி என்ன ஒரு மானங்கட்ட மனசு? அடுத்த புருஷனை தான் லவ் பண்ண தோணுமா உன் மனசுக்கு? என்ன வளர்த்து வச்சிருக்காங்க உன் வீட்ல? நீ பாருமா, ஒருத்தர் பிடிக்கிறது தப்பு கிடையாது. சில நேரத்துல ஒருத்தவன்ட்ட நல்லா பழகுறப்ப நமக்கு பிடிக்கும். அதுக்காக உடனே அது லவ் கிடையாது. எனக்கு ரவி மேல இருக்கிறது லவ் தான். I can feel that. ஐயய்யய்யய்ய, என்னடா அது ஃபீல் கீல்னு இருக்குது? அது எப்படி இன்னொருத்தங்க சொந்தமானவன் மேல உனக்கு ஃபீல் வருது? எனக்கு அதெல்லாம் தெரியாது. லவ் ரீசன்ஸ் பார்க்காது, எமோஷன்ஸ் மட்டும் தான் பார்க்கும். இழிஞ்சுது. நான் அது விட்டா கவிதை எல்லாம் எழுதும் போல இருக்குது. இன்னொரு பொண்ணு வாழ்க்கை கெடுக்க பாக்குற நீ ஒரு பொண்ணு தானே? நான் யார் லைஃபையும் கெடுக்கல. எனக்கு ரவியை பிடிச்சிருக்கு. அதனால நான் அவரை லவ் பண்றேன்னு சொன்னேன். ஏமா, ரவிக்கு உன் மேல அப்படியெல்லாம் ஒண்ணு லவ் இல்லமா? தெரியுமே. அவரை என்ன லவ் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கவும் இல்ல. அவர் என்ன லவ் பண்ணலனாலும் அதை பத்தி எனக்கு கவலையும் இல்ல. நான் ரவியை லவ் பண்றேன். தட்ஸ் இட். அது மாப்பிள்ளை வரதா சட்டம் என்னதுன்னு சொல்ற மாதிரி இருக்குது பேசுறது. இப்ப நான் ரவியை லவ் பண்றதுல அவருக்கு என்ன பிரச்சனை? நீ அப்படி சொல்ல போய் தான் ரவிக்கு ஸ்ருதிக்குமே சண்டை வந்திருக்கு. இந்தமா, ஊர்ல வேற எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க யாராவது பார்த்து லவ் பண்ண வேண்டியதானே? நீ லவ் பண்ற கல்யாணமான ஏன் தம்பி தான் உனக்கு கிடைச்சானா? ஊர்ல நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாரும் ரவி ஆயிட முடியாதுல. ரவி ஒரு நல்ல ஹியூமன் பீயிங். விமென்ஸ்க்கு நல்ல ரெஸ்பெக்ட் கொடுப்பாரு. யார்கிட்டயும் வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசவே மாட்டாரு. மொத்தத்துல அவர் ஒரு ஜென்டில்மேன். அவன் ஜென்டில்மேன் எங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா நீ ஜென்டில் பொம்பளையா நடந்துக்க மாட்டேல்ல. அடுத்தவ புருஷனை லவ் பண்றது தப்புமா? அடுத்தவ புருஷனை மேரேஜ் பண்றதுதான் தப்பு. இங்க பாரு நீத்து, நீ என்ன வேணா சொல்லிக்கோ. ஆனா அவர் ஸ்ருதிக்கு சொந்தமானவர். அத மனசுல வச்சுக்கோ. இந்த மாதிரி தேவையில்லாம பிரச்சனை பண்றதை விட்டு. உனக்கு ஸ்ருதியும் ஃப்ரெண்ட் தானே? எனக்கு ஸ்ருதி ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது. என்கிட்ட ஒர்க் பண்ண எக்ஸ் எம்ப்ளாயி, அவ்வளவுதான். அவங்களே பொண்ணு மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனர் தான். ஒரு ரெஸ்டாரண்ட் தானே? என்கிட்ட 20 பிரான்ச்சஸ் இருக்கு. ஓ, அந்த திமிர்ல தான் நீ இவ்ளோ பண்றியா? இந்தாமா நீத்து, நீ பெரிய இடத்து பொண்ணு, நல்லா படிச்சிருக்கிற, பாக்கவும் லட்சணமா இருக்கிற. உன் ஊர் நார்த் இந்தியாலயே பாம்பே டெல்லின்னு இருக்குல்ல, பெரிய இடத்துல வந்து மாப்பிளைய பார்த்து உன் வீட்லயே பேசி கட்டி வைப்பாங்க இல்லையா? உனக்கு பிடிச்ச கல்யாணமே ஆகாத நல்ல பையனா இந்த போன்ல ஏதாவது தேடுறாங்கல்ல, அந்த மாதிரி தேடி கண்டுபிடிச்சு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க. எல்லாரும் வந்து ஆசீர்வாதம் பண்றோம். அதை விட்டு இந்த வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காது. நான் என்ன பண்ண? ஒருத்தரை லவ் பண்றது ஒண்ணும் தப்பு இல்லையே. இன்னொரு பொண்ணோட புருஷன் லவ் பண்றது தப்புதான். தேவையில்லாம ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்காது. இதெல்லாம் நல்லா இல்ல. இங்க பாருங்க முத்து, நான் ஒன்னும் ரவியை ஸ்ருதியை விட்டுட்டு வர சொல்லல. என்ன லவ் பண்ண சொல்லியும் நான் கேட்கல. என்ன மேரேஜ் பண்ணிக்க சொல்லியும் நான் கேட்கல. என் லவ்வ நான் அவர்கிட்ட சொன்னேன், அவ்வளவுதான். நானும் தெரிஞ்ச பொண்ணாச்சும் பொறுமையா பேசிட்டு இருந்தா திரும்ப திரும்ப சொன்ன விஷயத்தை சொல்லிட்டு இருக்கா? டென்ஷன் ஆகாத. கிளிப்புளை சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா? புரிய மாட்டேங்குதா? ஏய், நீ ஒன்னும் ரவியை லவ் எல்லாம் பண்ணல. ஸ்ருதி உனக்கு எதிராக ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, அந்த கோவத்துல அவங்க வாழ்க்கை கெடுக்க பாக்குற. அவங்க ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சதுல எனக்கு என்ன மீனா ப்ராப்ளம்? எனக்கு ரவியை பிடிச்சிருக்கு, லவ் பண்றேன், அவ்வளவுதான். இந்த மாதிரி உனக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன். இந்த மாதிரி பேசிட்டு இருக்கதை விட்டுட்டு ரவியை லவ் பண்றத மறந்துட்டு வேற வேலை இருந்தா போய் பாரு.
என் தம்பி அவன் பொண்டாட்டியை மட்டும் தான் லவ் பண்றான். ஸ்ருதியை தவிர வேற எந்த மகாராணி வந்தாலும் அவன் திரும்பி கூட பார்க்க மாட்டான். நீ இப்படியெல்லாம் பேசுறதை விட்டுட்டு ஸ்ருதி கிட்ட நீ பண்ணதெல்லாம் தப்புன்னு சொல்லி மன்னிப்பு கேளு. ரவியை மறந்துரு. சாரி மீனா, அதுக்கு சான்ஸே இல்ல. ஈவன் தோ ரவியும் நானும் சேர போறது இல்லனாலும் நான் அவரை லவ் பண்றத மாத்திக்க மாட்டேன். ஐ லவ் him. I will always love him. என்னங்க இவ இப்படி அரமெண்டலா இருக்கா? உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. இது வேற ஏதாவது ஐடியா பண்ணும். மொளே வாதில் திறப்பு, வெளியே வா. நான் திறக்க மாட்டேன். தனியா விட மம்மி. நான் சொல்றத கேளு, கதவை தர. முடியாது. முதல்ல நீங்க இருந்து போ. என்ன தனியா இருக்க விடு. സുധാ എന്താ പ്രശ്നം? എന്തിനാ വേഗം വരാൻ പറഞ്ഞ? ഏട്ടാ, ശ്രുതി കരഞ്ഞോണ്ട് വന്ന് മുറിയിൽ കയറി വാതിൽ അടച്ചതാ. എത്ര തവണ വിളിച്ചിട്ടും വെളിയിൽ വന്നേ ഇല്ല. എന്ത് സംഭവിച്ചാന്ന് എനിക്കൊന്നും അറിയില്ല. എനിക്ക് ரொம்ப பயமா இருக்கு ഏട്ടാ. മോളെ ശ്രുതി, എന്ത് പറ്റി? വാതിൽ തുറക്കും മോളെ, തുറക്കും മോളെ. ശ്രുതി, മോളെ കഥവ് തുറക്ക്, അച്ഛനെ വിളിക്കുന്നത്. തുറക്കും മോളെ. മോളെ കഥവ് തുറക്കും മോളെ. അയാളുടെ വീട്ടിൽ എന്തോ സംഭവിച്ചിട്ടുണ്ട്. രവിക്ക് ഫോൺ പണിട്ട് എന്നാച്ചത് വിസാരി. கால் பண்ண ஏட்டா, மாப்பிள்ள போனே எடுக்கல. ஆமா, பெரிய மாப்பிள நம்ம മോളെ കരയിച്ചിട്ട് അയച്ചിരിക്കുന്നത്. മോളെ നീ വാതിൽ തുറക്ക്. എന്താണെങ്കിലും അച്ഛനടുത്ത് പറ, അച്ഛൻ നോക്കിക്കോളാം. അച്ഛാ, പ്ലീസ് ഡോണ്ട് ഡിസ്റ്റർബ് മീ. ലീവ് മീ അലോൺ. அந்த குடும்பம் தான் ஏதோ பண்ணி ஸ்ருதி அப்படி அழ வச்சிருக்காங்க. அது எங்க விட பറ്റുம் ஏட்டா? நான் அந்த வீட்டுக்கு போயிட்டு வரேன். Weather is the condition of the air that is around us. கல்யாணி, உள்ள வரலாமாமா? வாங்க உள்ள வாங்க. உட்காருங்க உட்காருங்க. கிரிஷ், இங்க வாப்பா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நல்லா படிக்கிறியாப்பா? எத்தனாவது ரேங்க் வாங்குற? நானா ஃபர்ஸ்ட் ரேங்க். அப்படியா? சூப்பர்ப்பா. நல்லா படிக்கணும், பெரிய வேலைக்கு போகணும், சரியா? இந்த சாக்லேட். தேங்க்ஸ். நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். சரிம்மா. வா கிரிஷ், உட்காரு. என்ன ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருந்தியா? மா, அவங்க வந்திருக்காங்க. யாரு? அதான் கிருஷ்ணோட பெரியப்பாவும் பெரியம்மாவும். ஓ, வந்துட்டாங்களா? நாம இருக்கிற இடத்த நீதான் அவங்க கிட்ட சொன்னியா? ஆமா. ஏமா இந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்குற? ஓ, நல்லதுக்காக தாண்டி. நீ பண்ற நல்லது எல்லாமே எனக்கு கெட்டதுல தான் போய் முடிஞ்சிருக்கு. இங்க பாரு, இப்ப நீ இருக்கிற நிலைமையில உனக்குன்னு யாராவது ஆதரவு வேணும். வீட்டு செலவுக்கு நீ வலையில அடகு வைக்கிறேங்கிற. யாரோட உதவியும் இல்லாம நீயும் கிருஷ்ணும் தனியா இருக்க கூடாது. அதனாலதான் அவங்கள வர வச்சிருக்கேன். அது எப்படி கரெக்டா நான் சொல்லாதது எல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்க? நான் அப்புறம் பேசிக்கிறேன். வா. எத்தனை சந்தோஷம் தினமும் கொட்டுது உன் மேல. இது புரிஞ்சுக்கிட்டாலே இங்க நீ தாண்டா ஆள. கண்ண கட்டிக்கிட்டு எல்லாம் இருட்டுன்னு நீ கூவாத. என்னப்பா